30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானது துவங்கியிருக்கிறது. வாக்குச்சாவடியில் இருந்து நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரவீன்குமார், கூடுதல் தகவல்கள். கிப்டி வணக்கம். புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய 3 மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 7 மணி அளவில் தொடங்க இருக்கின்றது. அதற்கு முன்னதாக புதுச்சேரியில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம். இந்த வாக்குச்சாவடி பொறுத்தவரையில் பிரத்யேகமாக வழக்கமான ஒரு வாக்குச்சாவடி போல் அல்லாமல் கூடுதலான சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வாக்குப்பதிவுக்கு தயாராக இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த வாக்குச்சாவடியில் தான் 2 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 14/1 மற்றும் 14/2 என 2 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது நாம் நேரலையில் பார்க்கின்றோம். ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். வண்ண மலர்கள், அதே போன்று அழகிய கோலங்கள், பழைய வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் என அனைத்தும் இங்கு வைக்கப்பட்டு வழக்கமான ஒரு வாக்குச்சாவடி போல அல்லாமல் வாக்காளர்களுக்கு ஏதுவாக அவர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்னர் தான் அந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வேட்பாளர் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் அதை உறுதி செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் நாம் தற்போது பார்க்கின்றோம். அந்த வாக்குச்சாவடியில் இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் போட்டியிடுகிறார்கள், அனைத்துடைய வேட்பாளருடைய பெயர் மற்றும் அவருடைய கட்சி சின்னம் ஆகியவை அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அடுத்த கட்டமாக இந்த வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் அவர்கள் கொண்டு வந்து விட்ட பிறகு அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் விவரமாக இங்கு பல்வேறு இடங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி அலுவலர், 1வது அலுவலர், 2வது அலுவலர், 3வது அலுவலர் என்னென்ன பணிகள் மேற்கொள்வார், நீங்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளே சென்றவுடன் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கக்கூடிய பணியை முதல் அலுவலர் மேற்கொள்வார். அதற்கு பிறகு 2வது அலுவலர் உங்களுடைய ஆள்காட்டி இடதுகை ஆள்காட்டி விரலில் அழிக்க முடியாத மையினால் குறியிடுவார். அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்கள் வரிசை எண்ணை வாக்காளர் பதிவேட்டில் 17A அந்த ஃபார்மில் பதிவு செய்வார். அதற்கு பிறகு அந்த பதிவேட்டில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை பெறுவார் அல்லது கட்டை விரல் கைரேகை பதிவு செய்வார். அதற்கு பிறகு வாக்காளர் சீட்டை வழங்குவார். இப்படியாக 2வது அலுவலருடைய பணி முடித்துவிட்டு 3வது அலுவலருக்கு சென்ற பிறகு அவர் உங்களுடைய ஆள்காட்டி விரலில் மை இடப்பட்டதை உறுதி செய்வார். அடுத்து உங்களிடமிருந்து வாக்காளர் அடையாள சீட்டை பெற்றுக் கொள்வார். பிறகு நீங்கள் வாக்களிக்கூடிய பிரிவிற்கு எந்த சென்று உங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் அதற்கான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு அதிகாரிகளாக மேற்கொள்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து வாக்குச்சாவடிக்கு உள்ளே வாக்குப்பதிவுக்காக உள்ளே சென்று விட்ட பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆவணங்கள் எந்தெந்த ஆவணங்கள் கொண்டு செல்ல வேண்டும், முதற்கட்டமாக அந்த வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் அரசு கூறியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கக்கூடிய இந்த 12 ஆவணங்களை கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஆவணங்கள் அனைத்தும் இங்கு விவரமாக ஒட்டப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துவதற்காக உள்ளே சென்று விட்ட பிறகு இருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன, அந்த இவிஎம் என்று சொல்லப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அவருடைய வேட்பாளர் பெயர் மற்றும் அவருக்கான சின்னம் இருக்கும். அதுக்கு அருகே அதுக்கு பொத்தானை அழுத்தினால் சிவப்பு நிற அந்த விளக்கு எரியும். அதற்கு பிறகு விவிபேட்டில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதற்கான உறுதி படிவம் என்பது வெளியாகும். அதை அனைத்தும் உறுதி செய்துவிட்ட பிறகு நீங்கள் வெளியேறலாம். இப்படியாக அனைத்து விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள், வயதானவர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அதையும் தவிர்த்து வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிக்காக அனைத்து வாக்குச்சாவடியிலும் இந்த சர்க்கர நாற்காலி என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த சர்க்கர நாற்காலி மூலமாக வரக்கூடிய வாக்காளர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை இங்கே உள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படியாக பல பிரத்யேக ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கின்றது. தற்போது நாம் நேரலையில் பார்க்கின்றோம். அதாவது ஏற்கனவே கூறியது போல இந்த மாதிரி வாக்குப்பதிவு, அதாவது வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அது சரியான முறையில் செயல்படுது என்பதை உறுதி செய்வதற்காக இந்த மாதிரி வாக்குப்பதிவு, அதாவது அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியான முறையில் இயங்குகிறது என்பது உறுதி செய்வதற்காக அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் முன்னிலையில் அதை ட்ரையல் பார்க்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு அதிகாரிகள் வரிசையாக இந்த இடத்தில் தான் அமர்வார்கள். ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய அதிகாரிகள், அதே போன்று விரலில் மை வைக்கக்கூடிய அதிகாரிகள், அதற்கு பிறகு அந்த படிவத்தை கையெழுத்திட்ட பிறகு நீங்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய இந்த மறைக்கப்பட்ட இடம், அதாவது யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பது தெரியாத வகையில் அட்டைப்பெட்டியால் மறைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று நீங்கள் உங்கள் வாக்கினை செலுத்துவதற்கு எதிரான ஏற்பாடு என
ஒவ்வொரு நிலைகளாக இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கின்றது. அதில் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே அந்த எலக்ட்ரானிக் இவிஎம் என்று சொல்லப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியான முறையில் இயங்குகிறது என்பதை உறுதிப்படுத்துவார்கள். அந்த உறுதிப்படுத்தக்கூடிய பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதில் ஒரு மாதிரி வாக்குப்பதிவு என்பது போன்று ஏதேனும் ஒரு வேட்பாளருக்கு அந்த இருக்கக்கூடிய இந்த பொத்தானை அழுத்தி அது சரியான முறையில் தான் செயல்படுகிறது. அதே போன்று விவிபேட்டில் சரியான முறையில் தான் யாருக்கு வாக்களித்தும் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதை தொடர்ந்து உறுதிப்படுத்திய பிறகு இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து வேட்பாளர்கள் முகவர்கள் அதை பார்த்து உறுதி செய்துவிட்ட பிறகு வாக்குப்பதிவுக்கான பணிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு நிலைகளாக பணிகள் எல்லாம் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவுக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. ஏற்கனவே கூறியது போல தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இருக்கின்றோம். இங்கு பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் போல் அல்லாமல் பிரத்யேகமாக பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வரலாறு மற்றும் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட வாக்குச்சாவடியாக இருக்கின்றது. 100 விழுக்காடு வாக்குப்பதிவு உறுதி செய்யக்கூடிய வகையில் உண்மையாக கண்ணியத்துடன் வாக்களிப்போம், அவசியம் வாக்களிப்போம் என்ற வாசகங்கள் எல்லாம் ஆங்காங்கே வைக்கப்பட்டு வாக்குப்பதிவின் அவசியத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வண்ண ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் வரிசையில் நிற்கக்கூடாது என்பதற்காக, அந்த சிரமத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் நாற்காலிகள்லாம் போடப்பட்டு தென்னங்கீற்றுகளால் ஆன பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே அழகிய கோலங்கள் மற்றும் வண்ண ஓவியங்கள்லாம் வரையப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் இந்த வெயிலின் தாக்கம் குறைய வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே மின்விசிறிகளாம் அமைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களிக்க அந்த சிரமத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நாற்காலிகள் போடப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சி போன்று ஒட்டுமொத்தமாக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக இது ஒரு மாதிரி வாக்குச்சாவடியாக ஏற்கனவே 30 வாக்குச்சாவடிகள் பெண்களுக்கான வாக்குச்சாவடியாகும், 15 வாக்குச்சாவடி இளைஞர்களுக்கான வாக்குச்சாவடியாகும், 3 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குச்சாவடியாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் ஒன்றான இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் தற்போது நாம் இருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு ஜனநாயக திருவிழா தேர்தல் வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கின்றது. கிப்டி தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.